என் இனிய நல் உறவின் உறவுகளே, நாம் இன்று 14/8/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் நம்மை தினம் வழிநடத்தி நம் தேவைகளை சந்தித்து நம்மை வாழ வைத்து வருகிறார். அன்னையின் அன்பிலும் பரிந்துரையாலும் நாம் தினம் பெற்றுக்கொள்ளும் விசேஷமாக அநேக காரியங்களில் அன்னை மரியா நமக்கு இறைவனிடமிருந்து நம் தேவைகளை சந்தித்து நமக்கு பெற்று தந்து கொண்டிருக்கிறார். நாம் தினம் சங்கீதத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சி இன்று 99:7-8-9. மன்னிப்பு என்பது மிகப்பெரிய மருந்து. சிலர் மனமாற மன்னிக்க முன் வந்தாலும் பெறுபவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வீண், எல்லாமே வீண். உலகில் கடன் என்பது மன்னிப்பு மட்டுமே. கடனை திருப்பித் தருவது மன்னிப்பை திருப்பித் தருவதே. மன்னிப்பு என்பதற்கு சில நேரங்களில் நம் உடலுக்கு தேவையான மருந்து மாத்திரை போல. நாம் எந்த ஒருவரை நாம் மனமாற மன்னிக்கவில்லை என்றால் இறைவனின் வார்த்தை பிரகாரம் உன் சகோதர சகோதரிகளை நீ மனமாற மன்னிக்காவிடில் நீ அந்த ஒரு வசனத்தை நமக்கு விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உன்னை மன்னிக்க மாட்டார் என்பதே அதனுடைய நமக்கு விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கின்றது. இயேசு இவ்வாறு உரையாற்றி விட்டு கலிலேயா விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள இதய பகுதிகளுக்கு சென்றார். பரிவு கடனை தள்ளுபடி செய்யும். அதான், நீ பட்ட கடனை திருப்பித்தா என்று கூறி அவனை பிடித்து கழுத்தை நெரித்தான். ஏனென்றால் அவனுக்கு முன்தினம் அவனுக்கு பரிவு கொண்டு அவனை விடுவித்ததை மறந்துவிட்டு, அதே போல்தான் இன்று கடவுள் நமக்கு செய்ததை மறந்துவிட்டு நாம் எத்தனையோ பேரை இதே போல் துன்புறுத்தி கொண்டிருக்கிறோம். கடனை தள்ளுபடி செய்வது ஒரு இறையாட்சி செயல்பாடு. நெருக்கடி காலங்களிலும் யூப்ளி போன்ற விழா காலங்களிலும் கடனை தள்ளுபடி செய்வதை விவிலியம் ஊக்குவிக்கிறது. கொரோனா தொற்று நோயால் உலகம் முழுவதும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட போது பணக்கார நாடுகள் ஏழை நாடுகளில் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் நமது திருத்தந்தை பிரான்சிஸ். நாடுகள் மட்டுமல்ல, நிறுவனங்களுக்கும் தனி நபர்களுக்கும் கூட எளியோருக்கு கொடுத்த கடன்களை தள்ளுபடி செய்யும் போது இறையாட்சியின் சான்றுகளாக மாறுகின்றனர். பொருளாதார கடனோடு கடன் போல் நெஞ்சில் வட்டி சேர்ந்து கொண்டிருக்கும் கசப்பு உணர்வுகள், வெறுப்பு, மன்னிக்க மனமில்லாமை, மற்றவர்கள் மன்னிக்க முன்வந்தால் அவர்களை முகத்தில் அடிப்பது, மன்னிப்பை அவர்கள் கேட்கும் பொழுது அவர்களை கேவலமான கண்களோடு பார்ப்பது, மன்னிப்பு என்பதை அவர்கள் பெறும்போது அவர்களுடன் ஒட்டி உறவாட மனமில்லாமல் அவர்கள் வாசலிலேயே நிற்க வைத்துவிட்டு நீ யார், உனக்கும் எனக்கும் என்ன உறவு என்று கேட்பது, இதுபோல் முற்கால எதிர்மறை அனுபவங்கள் ஆகியவற்றை தள்ளுபடி செய்ய முன்வருவோம். இதைத்தான் இறைவன் நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்கின்றார். உன் மனமாற உன் சகோதர சகோதரிகளை நீ மன்னிக்காவிட்டால், இதை நாம் தினம் நம்ம ஒரு 10 முறை இந்த வசனங்களை நாம் படிப்பது நல்லது. உன் சகோதர சகோதரிகளை நீ மனமாற மேலுக்கு உள்ளத்தால் சொல்வது அல்ல, செயலிலும் உன் மனமாற உள்ளத்திலிருந்து அந்த மன்னிப்பு வர வேண்டும். விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை உங்களை மன்னிக்க மாட்டார். அதான், நாம் செய்கிற ஒவ்வொரு பாவங்களுக்கும் இறைவனே நம்மை மன்னிக்கும் பொழுது மனிதராகிய நாம் யார் பிறரை மன்னிக்காமல் இருக்க? நாம் சொல்வோம், என் சாவுக்கு நீ வராத, உன் சாவுக்கு நான் வருதில்லை, நீ யார் எனக்கு, நீ யாரோ, என் வீட்டுக்கு நீ ஏன் வந்த, இது போல பல கேள்விகள் மனிதர்களை நாம் வார்த்தையால் சாகடிப்போம். எத்தனையோ பேர் அவர்கள் கத்தி எடுத்து கொல்ல வேண்டாம், அவர்களை அடிக்க வேண்டாம், வார்த்தையாலே அவர்களை சாகடித்து கொண்டு வருகிறார்களே. ஏதோ என்றோ பேசியது ஒரு சில நன்மைகளால் பல தீமைகளை வெல்லலாம் என்பது போல அவர்கள் செய்த இதுவரை எந்த மனிதர்கள் செய்த நல்லது நினைவிருக்கிறதா? ஆனால் அவர்கள் செய்த அந்த தீமை மட்டுமே ஞாபகம் இருக்கும். அதான், அதை வைத்து கொண்டு மனிதர்களை சொல்லால் சாகடித்து வாழ மனிதர்களும் உண்டு இந்த காலத்தில். அதான் இறைவனுடைய வார்த்தை, நம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை உங்களை மன்னிக்க மாட்டார். நாம் இறைவனுக்கு நாம் பணிந்திருந்தோம், ஆனால் நாம் கோவிலுக்கு போவது உண்மையானால், நாம் விவிலியத்தை வாசிப்பது உண்மையானால், நாம் அந்த நற்கருணை நம் நாவில் வாங்குவது உண்மையானால், உன் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை உங்களை மன்னிக்க மாட்டார். நாம் அந்த இறைவனின் மன்னிப்பை நாம் பெற வேண்டுமென்றால் இவ்வுலகில் வாழும் நம் சகோதர சகோதரிகளை நாம் மனம் மாற மன்னிக்க வேண்டும். அது என்ன மாதிரி பாவம் இருந்தாலும்,
யாரோ யாரோட சொத்தை நம்ம அழிக்க போகிறதில்ல. வார்த்தைகளால் நாம் ஒருவரை ஒருவர் அழித்து கொண்டிருக்கிறோம். வார்த்தைகளாலும் நம்மளுடைய அந்த விரோதம் என்ற அந்த தவிர்க்க முடியாத காரணங்களாலும் நாம் ஒருவரை ஒருவர் அழித்து கொண்டிருக்கிறோம், சாகடித்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து நாம் விடுதலை பெறுவோம். அன்பிறைவா, இன்று எத்தனையோ சகோதர சகோதரிகள் ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியாமல், நான் மன்னிக்கவே மாட்டேன், உனக்கு நான் வேண்டாம், எனக்கு நீ வேண்டாம், இதுபோல் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இறைவனை அவர்கள் ஏமாற்றி கொண்டு வாழ்வதிலிருந்து வெளிவர உம்மை கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.